அதிமுக எடுபிடி யூடியூபர் வந்து வெங்கிரத்தனன்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வந்து சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி டிவிக தொண்டர்களையும் டிவிக கட்சிக்காரர்களையும் முட்டாள்தனம் மடத்தனம் சொல்லிட்டு இஷ்டத்துக்கு புலம்புறாரு. வாங்கின காசுக்கு அதிமுக வாங்கின காசுக்கு கூகலாம் தப்பு இல்லை, அதுக்குன்னு இப்படிலாம் கூலாமா? கொஞ்சம் பாருங்கள் அந்த வீடியோவை. இவ்வளவு பேய் கதையும் திமுக தேர்தல் வெற்றிக்காக எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாத்துங்க. ஆனா இந்த டிவி காரர்கள் இதெல்லாம் பாடமா எடுத்துக்கணும். ஏன் ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் விஜய் இருக்காரு, ஓட்டு போட்டுருவாங்க, நாங்க தான் ஆட்சியை பிடிக்கிறோம், 200 தொகுதி டிவிக்கே தான், மீதெல்லாம் நீங்களாம் அப்படிங்கிற மாதிரியே ஓட்டிக்கிட்டு இருந்தா இது பெரும் வாயால வடை சுடுற வேலை. அண்டர் கிரவுண்ட்ல இவ்வளவு வேலை நடக்குது அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. எதுவுமே பண்ணாம நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிறது மடத்தனம், முட்டாள்தனம். இவ்வளவு அண்டர் டீலிங் வேலை நடக்குதுங்கிறது இதெல்லாம் லாபி, பொலிட்டிக்கல் லாபி. எப்படி பண்றாங்க? புறம்போக்கு பரதேசி மாப்பிள்ளை அன்பாக தான் திட்டுறேன். ஏதாவது வந்து திட்டணுன்னா எங்களை திட்டணுன்னா ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி திட்டு, இது தப்பு பண்ணிடுன்னு சொல்லு. அவனை மாதிரி நீயும் தந்திரம் பண்ணல, அவனை மாதிரி நீயும் வந்து ஊழல் பண்ணலை, அவனை மாதிரி நீயும் வந்து கேவலமான செயலில் ஈடுபடலன்னு சொல்லிட்டு திட்டுறியே. என்ன சொன்னால் முட்டாள்தனம் மடத்தனமா? எங்களுக்குன்னா தேவையான இந்த முட்டாள்தனம் மடத்தனங்கள் நீ சொல்கிற இந்த கேவலமான தந்திரங்கள் தேவையில்லை. மக்கள் செல்வாக்குடன் நின்று வென்று காட்டுவோம். அறுதி பெரும்பான்மை இடங்களுக்கு மேலே வாங்குகிறோம். நாங்கள் 38% வாக்குகளுக்கு மேலே வாங்குகிறோம். வாங்கிவோம். அதுக்கப்புறம் மூக்கை நீயே அறுத்து பார்ப்பாரு. நீ பேசின பேச்சுக்கெல்லாம் உனக்கு நீயே மூக்கை அறுத்து பார்ப்பாரு. வென்று காட்டுறோம், பார்த்துக்கினே இரு.